இப்போ பொதுக்குழு கூட்டினா அதுக்கு சட்ட ரீதியான அனுமதி தேவையா? இல்லை, அது கட்சியினுடைய தலைமை தானே முடிவெடுக்க முடியும். ஒருவேளை மீறி போட்டி பொதுக்குழு நடத்தினா? ஏற்கனவே 96 இப்படி நடந்திருக்குது. ஐயா திருநாவுக்கரசு ஜெயலலிதா அம்மா அவங்க இருக்கும்போதே நடத்தினார். வழியை எடப்பாடி பழனிசாமி மட்டும்தானே போடுறீங்க. கூட்டிகிட்டு வந்தது யாருன்னு என் மக்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னைக்கு பிரிக்கிறதுக்கு திட்டமிடுறது யாருன்றது தெரியாதா? பணம் இருந்தால் போதுமா? எல்லாத்தையுமே வாங்கிடலாமா? அப்படி பார்த்தா இந்திய நாட்டில் ஜனாதிபதியாக அதானியும் அம்பானி துணை ஜனாதிபதியை நியமிச்சுட்டு போயிடலாமே. எதுக்கு ஓட்டெடுப்பு நடத்தணும்? சட்ட ரீதியாக அதிமுகவுடைய அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்கும்? எப்படி இது எதிரொலி? எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவுதான் இதில் இறுதியாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி முன்னாள் சபாநாயகர் ஐயா அப்பாவு அவர்கள் இந்த வழக்கிலிருந்து அதை சொல்லி விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்று இந்த மக்களுக்கு பத்திரிகை.com மக்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னைக்கு நீங்கள் லிமா ரோஸை கட்சியில் சேர்த்தீங்களோ அன்னைக்கே அது சமூக வலைதளங்களினுடைய ஆதிக்கம் யாருக்கு அதிகம்? மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? ஒன்று வளர்ச்சியா, இன்னொன்று கவர்ச்சியா? எங்களுக்கு வளர்ச்சியெல்லாம் வேணாம், கவர்ச்சி போதும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, கற்பூரம் கரையலாம், கட்சி கரையக்கூடாது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செம்மலை கட்சியை விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்ட ரீதியாக நீங்கள் ஒரு வழக்கறிஞர், சட்ட ரீதியாக அதிமுகவுடைய அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்கும்? எப்படி இது எதிரொலிக்கும்? ஏன்னா அரசியல் களத்தில் இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இல்லை, இது எப்படி எதிரொலிக்கும் அப்படின்றதை கணிக்க முடியல. தேர்தல் போல் ஆயிடுச்சு, கணிக்க. ஆமாம், ஏன்னா ஆளுங்கட்சியாக வந்த தாவேகா பெரும்பான்மையில் இல்லை. எதிர்க்கட்சியை வெற்றி பெற்ற திமுகவின் தலைவர் சட்டமன்றத்துக்குள்ளே போகலை. எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த அதிமுக இன்றைக்கி அந்த இடத்த பெற முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத ரெண்டு பக்கத்துலேயும் கொறடாவை நியமிச்சிருக்கிறாங்க. 90 நாள் சபாநாயகர் என்ன செய்ய போகிறார் என்று காத்திருக்க வேண்டியது இருக்குது. அதற்கு மேலே ஆளுநர் என்ன முடிவெடுப்பார், அதற்கு மேலே நீதிமன்றம். அப்படி தான் இது போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சட்ட ரீதியாக இவ்வளோ தான் இதில் உள்ள விஷயமா? வேறு அவங்க வேறு விதமான உச்சநீதிமன்றத்துக்கு போய் முறையிட்டாலும் கூட அவங்க டைரக்ஷன் அவங்க போடுவாங்க. இது அசம்பிளியில் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் என்ன, அங்கே தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு மறுபடியும் பாலை சபாநாயகருக்கு அனுப்புனா அப்போ எப்படி இருக்கும்? ஏன்னா சபாநாயகருடைய முடிவு அது யாருக்கு சாதகமாக? இந்திய திருநாட்டில் யார்கிட்டையும் வேகமும் இல்லை, சட்டத்தை நடைமுறைப்படுத்தணுன்ற அக்கறையும் இல்லை. ஆனால் அதை வச்சு நம்ம காலதாமதத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதாவது சட்டமன்ற கட்சி, அரசியல் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதுதான் சட்டமன்றத்திலையும் பிரதிபலிக்கணும். அதுதான் 2023 மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கட்சியில் 2 பிளவாக அது பிரிஞ்சு சட்டமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு 34 பேர் ஒரு புறமும் 20 பேர் ஒரு புறமும் இருந்தப்போ நாங்கள் தானே உயர்ந்தது அப்படின்னு 34 பேர் சொல்ல, இல்லை 20 கம்மியாகி போச்சு, அதனால் உங்களுக்கு நீங்கள் பலவீனமானவர்கள்னு சொல்ல, நீதிமன்றம் எண்ணிக்கை முக்கியமல்ல, அங்கே உங்கள் கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான் அரசியல் கட்சி முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் இதில் இறுதியாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி முன்னாள் சபாநாயகர் ஐயா அப்பாவு அவர்கள் இந்த வழக்கிலிருந்து அதை சொல்லி விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்று இந்த மக்களுக்கு பத்திரிகை.com மக்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ பொதுக்குழு கூட்டினா அதுக்கும் சட்ட ரீதியான அனுமதி தேவையா? இல்லை, அது கட்சியினுடைய தலைமை தானே முடிவெடுக்க முடியும். ஒருவேளை மீறி போட்டி பொதுக்குழு நடத்தினா? ஏற்கனவே 96 இப்படி நடந்திருக்குது. ஐயா திருநாவுக்கரசு ஜெயலலிதா அம்மா அவங்க இருக்கும்போதே நடத்தினார. ஆகையினால் நடத்தினாலும் கூட அதில் யார் பெரும்பான்மை
ஏறத்தாழ தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளே அதிக மாவட்ட கழக செயலாளர்கள் வச்சிருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அப்போது திமுகவிலோட மாவட்ட செயலர் சற்று குறைவு தான். 82 மாவட்ட செயலாளர்கள். ஆமாம். ஆகையினால எண்ணிக்கையில் அதிகம். ஆகவே அங்கு வந்து பெரும்பான்மையும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் சட்ட விதிகளும் சொல்லுது. அதனால் அதன் அடிப்படையில் அதிமுகவினுடைய உபவிதிகளின்படி பொதுச் செயலாளர் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று அவர் வந்து பல தீர்மானங்களை 2 பொதுக்குழுவை கூட்டி பல தீர்மானங்கள் மூலம் இன்றைக்கி பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்பதையும் இந்த பிரிந்து சென்றவர்களும் அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2 பொதுக்குழுவிலையும் ஆதரித்தவங்க தான் இன்றைக்கி அங்கே பிளவாக போய் நிற்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அதிமுகவுடைய நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேறு விதமான நிலைக்கு போயிருந்தாலும் கூட இப்போ ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுடைய பார்வை என்பது இதன் மீது திரும்பி இருக்குது. விஜய்க்கு எப்படி வந்து ஆட்சி அமைப்பார் என்ற பரபரப்பு எப்படி இருந்ததோ அதே போல் அது இப்போ முடிந்து விட்டது. இந்த பரபரப்பு தான் இப்போ வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. இதுக்கு பொறுப்புணர்வு வந்து எல்லாருக்கும் தானே உண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டுக்குமே இந்த பொறுப்புணர்வு என்பது வந்து நாம் தட்டி கழிக்கக்கூடாது. பொறுப்புணர்வு என்பது அனைவருக்குமே உள்ள விஷயந்தான். அது அது அரசியல் பார்வையாளர்கள் இருக்கட்டும், அதே போல் வந்து சட்ட வல்லுநராக இருக்கட்டும். ஆனால் வந்து அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் ஒருமித்த கருத்தோடு செயல்படும். எம்எல்ஏடைய பேட்டி கூட அதுதான் உணர்த்துது. அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க, அந்த தீர்வை நோக்கி போங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், ஜெயலலிதா கட்டி காத்த ஒரு இயக்கம் இந்தளவுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு தீர்வை நோக்கி போங்க அப்படின்னு நேர்காணலை கூட அவர் அதான் சொல்கிறாரு. அவருடைய அந்த ஒரு மன ஆதங்கத்தை புரிந்து கொண்டு வேறு விதமான எண்ண ஓட்டத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குங்கிற அது எதுவுமே கணிக்க முடியல சார். என்னைக்கு வந்து நீங்கள் லிமா ரோஸை கட்சியில் சேர்த்தீங்களோ அன்னைக்கே அது வந்து அது எந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து வான வேடிக்கை விடுவாங்க. பணத்தால் எல்லாரையும் நீதி இருக்கணுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய ஒரு கட்சி இயக்கத்தை இந்த மாதிரி பெரும் பணக்காரர்களை வச்செல்லாம் புரட்சித் தலைவர் ஆரம்பிக்க சாமானியமான தொண்டர்களை வைத்து நடத்த. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அதிகார மையம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு முகமாக இருக்கலாம். ஆனால் அது வந்து இன்றைக்கி 3 அதிகார மையங்கள் இருக்குது. ஆகையினால அந்த 3 அதிகார மையமும் அது ஒற்றை குடும்பமாக இருக்குமே ஆனால் அது வந்து எல்லாமே பொய்த்து போகும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். எது ஆளுகிற அரசாங்கத்தில் விஜய் வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் அதிகாரமுள்ள முதலமைச்சராக யார் இருப்பார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். ஆகையினால இங்கே வந்து அவங்க எப்போ வந்து அதிமுக கட்சியில் சேர்ந்தாங்க, அவங்கள யார் அழைச்சிட்டு வந்தா, அவங்களுடைய நோக்கம் என்ன, கட்சியை கபலீகரம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கமா, இல்லை ஏழை மக்கள் எளிய மக்கள் 31 வருஷம் அந்த ஆண்ட ஒரு இயக்கத்தை வலுப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக உள்ளே வந்தாங்க. ஆகவே அவரை அழைத்து கொண்டு வரும் பொழுதே வந்து அது அவரை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி வந்து அன்று வந்து எடப்பாடி கையில் தானே இருந்தது. நோக்கம் எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் இவரை அழைத்து கொண்டு வரீங்களே, என்ன நோக்கத்தாக நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னு அன்றைக்கே அவர் கேட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி பழிய எடப்பாடி பழனிசாமி மட்டும்தானே போடுறீங்க. கூட்டிகிட்டு வந்தது யாருன்னு என் மக்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்றைக்கி பிரிக்கிறதுக்கு திட்டமிடுறது யாருன்றது தெரியாதா? பணம் இருந்தால் போதுமா? எல்லாத்தையுமே வாங்கிடலாமா? அப்படி பார்த்தா இந்திய நாட்டில் வந்து ஜனாதிபதியாக அதானியும் அம்பானி துணை ஜனாதிபதி நியமிச்சுட்டு போயிடலாமே. எதுக்கு ஓட்டெடுப்பு நடத்தணும்? பணக்காரங்கிட்டே அரசாங்கத்தை கொடுத்துடலாம் சார். தமிழ்நாட்டில் 200 வருஷமாக சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற நிறுவனம் டிவிஎஸ், சுந்தரம் ஐயங்கார் 200 வருஷமாக இருக்குது, பல நாடுகள் இருக்குது. தமிழ்நாட்டை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடலாமே. எதுக்கு தேர்தல், எதுக்கு இந்த ஏமாத்து வேலைகள்? ஆகவே இது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. அவர்கள் பிரிந்து சென்றது, பிளவாக இருப்பது அதிமுகவுக்கு பலவீனம் அப்படிங்கிறத விட அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக சொல்லாமல் அப்படி சுற்றி வர்றாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது திமுக அதிமுக இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தியது என்ற ஒவ்வொரு தகவலும் செய்திகளும் வந்து கொண்டிருந்த நிலையில் திருமாவளவன் அவருடைய அந்த பேச்சு, அந்த விளக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக திமுக வந்து அந்த பேசுனது உண்மைதான்ங்கிற துணையிலையும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். அதிமுக திமுக ரெண்டுமே வந்து கூட்டணி சேர்ந்து அது பேசுனாங்க. அது முதல்வர் வேட்பாளராக வந்து என்ன இருக்க சொன்னாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பேசுகிறார்.
அதாவது அதிமுக, திமுக வந்து இந்த கூட்டணிக்கான விஷயங்களுக்கு வந்து போனது என்பதை அவர் வந்து அவருடைய விளக்கத்தில் வந்து ஒத்துக்கொள்கிறார். ஆனால் இப்போ இபிஎஸ் அவர்களும் சரி, அதே போல் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ், அதே போல் எஸ்பி வேலுமணி இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து வேறு விதமான ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டது. அப்படி தான் அது வந்து சொல்கிறாங்களே தவிர, ஆனால் இவருடைய விளக்கங்கிறது வந்து ஒவ்வொரு மணித்துளியிலும் என்ன நடந்ததுங்கிறது ரொம்ப ஆணித்தரமா வந்து சொல்றாரு. யாரு? திருமாவளவன் சொல்றாரு. இல்லைங்களா? அதாவது அதிமுக என்பது திமுகவை எதிர்த்து உருவான கட்சி. அப்படிங்கிற பட்சத்தில, இப்ப எப்படி வந்து அதிமுக, திமுக 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணமே வந்து ஒரு தவறானது இல்லையா? அது வந்து ஒரு முடிவுக்கு வந்து போயிருக்கலாமா? அந்த ஒரு அந்த பேச்சு எல்லா இடத்துலயுமே வந்து எதிரொலிக்குது. எங்க பார்த்தாலும் எதிர்கொள்ளியது. இன்னொரு ஒரு பக்கம் வந்து விஜயை நம்ம வந்து வேறு விதமான வந்து பார்வையில நம்ம வந்து முன்னெடுத்தாலும், இந்த பேச்சு என்பது இப்போ வந்து கடந்த சில நாட்களாக, ஒரு வாரத்துக்கு முன்பு அவர் பதவியேற்பு விழா, அதில வந்து கவனம் செலுத்திய மக்கள் வந்து இதில வந்து இப்போ கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, இதே ட்ரெயினில், பேருந்தில, மொபைலை தொறந்தா இதே தான் அவங்க பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப மக்கள் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் நினைக்கிறாங்க பாருங்கள். ஒரு இயக்கத்த எந்த அளவுக்கு நினைக்கிறாங்க, அதோடைய வந்து உணர்வுபூர்வமா இவங்கலாம் வந்து எடுத்துக்கலையேங்கிற ஒரு விஷயத்தால தான் இந்த கேள்வி நம்ம மக்கள் அவ்வளோ தூரத்துக்கு இயக்கத்தை உணர்வுபூர்வமா நினைச்சிருந்தா ஆளுங்கட்சியால் அதிமுகவில் கொண்டு வந்திருக்கணும். சார் அது வேற சார். ஏன் என்ன சார், ரெண்டு ஒன்று தானே சார்? அது வேற இது வேற. ஏன்னா ரெண்டு ஒன்று தானே. வெற்றி தோல்வியை வச்சு ஆட்சி ஒரு அமைச்சாச்சு, இயக்கம் கிடையாது. ஒரு தாவேகா ஆட்சி அமைச்சாச்சு, வெற்றி தோல்வி வச்சு ஒரு இயக்கம் கிடையாதுல்ல. கிடையாதுல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாரம்பரியம். இதனுடைய வந்து செயல்பாடு அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ கடந்த அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. இப்போ சமூக வலைதளங்களினுடைய ஆதிக்கம் யாருக்கு அதிகம்? மக்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? ஒன்று வளர்ச்சியா, இன்னொன்று கவர்ச்சியா? எங்களுக்கு வளர்ச்சியெல்லாம் வேணாம், கவர்ச்சி போதும் அப்படின்ற மாதிரி தானே மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அது ஒரு மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு நம்ம எடுத்துக்கூடாதா? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ஆனால் பெரும்பான்மை வரலையே. நம்ம அப்படி தானே அப்போ எடுத்தோம். பெரும்பான்மை வராத போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவாங்க? இல்லை இது எதிர்பார்த்தது எல்லாருமே என்ன சொன்னாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா தொங்கு சட்டமன்றம் தான் அமையும். அதில் வந்து நாம் உறுதியாக சொல்லிகிட்டே இருந்தோம். பத்திரிகை.com வாயிலாக தொடர்ந்து வந்து நிறைய வந்து காணொலி எடுத்து பார்த்தீங்கன்னா, தொங்கு சட்டமன்றம் தான் அமையும். அதில் உறுதியாக இருந்து சொல்லிகிட்டே தான் இருந்தோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு தொங்கு சட்டசபை வந்து அமையுமான் என்றால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து யாருமே போயிருக்க மாட்டாங்க. இப்போ 2006 நடந்த அந்த தொங்கு சட்டமன்றம் இருக்குல்ல, அது போல் அமையணும் தான் எல்லாமே எதிர்பார்த்தாங்க. இப்போ 100க்கு மேற்பட்ட 108 இடங்களை வந்து கொடுத்து, மற்ற கட்சிகளுக்கு இடங்களை பகிர்ந்து கொடுத்து, மக்களும் வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கும் பெரும்பான்மை இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு தான் வந்திருக்கிறாங்க. நம்ம அதையும் பார்க்கணும்ல உங்களுக்கு. இப்போ யாருக்குமே பெரும்பான்மை இருக்கக்கூடாதுன்னா, அப்புறம் ஆளுநர் ஆட்சி வேணும், இல்லாட்டி புதிய மறுபடிக்கும் ஒரு மறுதேர்தல் வரணும். கரெக்டாக? அதுக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்களா? அதுக்கு வாக்களிக்கல. அதாவது பெரும்பான்மை இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அளவு கடந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து அந்த பெரும்பான்மையோடு இருக்கக்கூடாது. பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கம் வந்து முழுமை அடையாது சார். அது வந்து 100% ஜனநாயகத்தையும் கொண்டு போய் நமக்கு யார் ஓட்டு போட்டிருக்காங்க, என்ன ஏக்கத்திற்காக, என்ன மாற்றம், தமிழ்நாட்டில் இது நடந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா, இது இந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரும்பான்மை இல்லாத அரசாங்கத்தை உருவாக்கியிருக்க மாட்டார்கள். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ பெரும்பான்மை கட்சிக்கு இங்கே எவ்வளவு வந்து தடைகள், சோதனைகள், சிக்கல்களோ, இங்கே வந்து தனிப்பட்ட பெரும்பான்மை சமூகத்துக்கும் இங்கே வந்து பெரிய நிறைய பிரச்சனைகள் தான் இல்லைங்களா? இப்போ அதெல்லாம் வந்து 2021 எதிரொலிச்சுது. ஆனால் இந்த தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்கவே இல்லை. அதெல்லாம் ஒரு விதமான கோபங்கள் இருந்தால் கூட, ஆனால் இந்த மாரி நேரத்தில் வந்து அந்த மக்கள் வந்து எடப்பாடிக்கு ஒரு ஆதரவு கரத்தை நீட்டியிருக்காங்க. 47 இடங்களில் பார்த்தீங்கன்னா முழுக்க அவர் மிகவும் நம்பியிருந்த மேற்கு மண்டலங்கிறது அவர் கைவிட்டே போயிடுச்சு. வட தமிழகம் அவருக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு. சவுத் அந்தளவுக்கு கை கொடுக்கவே இல்லை. இங்கே திமுகவில் 59 எம்எல்ஏ வந்து போன தடவை விட இந்த தடவை கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஆனால் அதிமுக 28 இடங்கள் தான் குறைவாக வாங்கியிருக்கு. ஆனால் அந்த பார்வை இன்னைக்கு எடுபடுமான்னு கேட்டால் எடுபடாது. எதிர்கட்சியாக இழந்தாச்சு. ஆளுங்கட்சியாக இருந்த திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இல்லை. ஒரு 60 வருஷம் கழித்து திராவிட கட்சிகள் திமுக அல்லது அதிமுக இல்லாத ஒரு ஆளுங்கட்சியை 60 வருஷம் கழித்து மக்கள் ஒரு புதுசாக ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதை பொறுத்திருந்து தான் நான் பார்க்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி சார்.